அவந்திகா, அந்த ஆள் வெளியே போறாரு என்று அலித்ரா திடீரென்று கூறினாள். அவந்திகாவும் ரவியும் அவள் சொன்ன திசையை நோக்கி பார்த்தனர். உண்மையில் அவர் தோட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். மாதவன் குடும்பத்தின் பார்ட்டி அவர்களுடைய வீட்டில் தான் நடைபெற்றது. அவர்களுடைய தோட்டம் உட்பட அந்த இடம் மிக பெரியது. நம்மள அவர்கிட்ட அறிமுகம் பண்ணிப்போம் என்று அவந்திகா தயங்கிக் கொண்டே கூறினாள். எதுக்கு என்று ரவி விளையாட்டாக கேட்டான். தங்கள் எதிரிகளை பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் அங்கு வந்ததால் அவர்கள் ஏன் விக்ரம் ஆதித்தனிடம் இருந்து தொடங்கக்கூடாது? அவர்கள் மூவரும் அமைதியாக தோட்டத்திற்கு சென்றனர். விக்ரம் ஆதித்தன் அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாததால் அங்கிருந்து விலக விரும்பினார். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் அது அவருடைய துயரத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ஆகையால் அவர் தனியாக சிறிது நேரம் தோட்டத்திற்கு சென்று உலாவ நினைத்தார். அவரை சிலர் பின்தொடர்வதை அவர் உணரவில்லை. ஹலோ சார், நீங்க விக்ரம் ஆதித்தன் தானே என்று அவந்திகா தெளிவான குரலில் கேட்டாள். விக்ரம் ஆதித்தன் ஆர்வமாக திரும்பினார். அவர்களை பார்த்தபோது அவருடைய முகம் சுருங்கியது. அது நீங்க தானே என்றார். அவந்திகா மற்றும் ரவி இங்கு வந்திருப்பது அவருக்கு தெரியும். இருப்பினும் கோபமாக அவர்களை பார்த்தார். விக்ரம் ஆதித்தன் அவர்களுக்கு அதிக நேரம் விரோதத்தை காட்டவில்லை. இதை அவந்திகா முன்பே கவனித்திருந்தாள். பார்ட்டியின் போது விக்ரம் ஆதித்தன் ஏற்கனவே அவர்களை பார்த்திருந்தார். ஆனால் அவர் அவர்களை புறக்கணித்தார். அவர்கள் மீது எந்த கோபத்தையும் காட்டவில்லை. விதர்சனாவுடனான அவந்திகாவின் முதல் சந்திப்பு முற்றிலும் மாறுபட்டது. வித்யுக்தாவை அவந்திகா மற்றும் ரவிதான் கொலை செய்ததாக நினைத்ததால் அந்த பெண் உண்மையில் அவளை கொல்ல விரும்பினாள். விதர்சனா அவர்களை மிகவும் வெறுத்திருந்தாள். அவர்களுடைய தந்தை அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தார். இருப்பினும் அவந்திகாவின் கண்களுக்கு பின்னால் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. விக்ரம் ஆதித்தன் அவர்களிடம் இருந்து, நீங்க ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? நீங்க என்ன செய்ய பிளான் பண்ணிருக்கீங்க என்றார். அவந்திகா அமைதியாக சிரித்தாள். நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், கவலைப்பட வேண்டாம் என்றாள். என்ன சொல்லணும் சொல்லுங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். விக்ரம் ஆதித்தன் பொறுமையின்றி முணுமுணுத்தார். அவந்திகா அவரை புற்று பார்த்து திடீரென்று, வித்யுக்தாவை கொன்னது நாங்க இல்ல என்றாள். அவர்கள் கூறியதை கேட்டு விக்ரம் ஆதித்தன் அதிர்ச்சியடைந்தார். இருப்பினும் அவருக்கு கோபமும் வரவில்லை, அல்லது அதை பற்றி எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. அப்படின்னா உங்களுக்கு உண்மை தெரியும்னு நினைக்கிறேன் என்று அவந்திகா கூறினாள். அவருடைய மனத்தில் இருந்ததை அவந்திகா புரிந்து கொண்டாள். விக்ரமாதித்தன், அரவிந்த் தான் அவளை கொலை பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றாள். நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று விக்ரம் ஆதித்தன் கோபமாக கூறினார். நீங்க 2 பேரும் தான் என் பொண்ணை கொலை பண்ணீங்க. நீங்க வந்து என்கிட்ட பொய் சொல்றீங்க. இன்னைக்கு மாதவன் குடும்பத்துல நல்லது நடக்குதுன்னு அதை கெடுக்க வந்துட்டீங்க. இத பத்தி நான் இனி பேச விரும்பல. அதனால பிளீஸ் என்னை தனியா விட்டுடுங்க என்றார். ரவியும் அவந்திகாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர் மிகவும் அமைதியாக கூறினார். விக்ரம் ஆதித்தனுக்கும் உண்மை தெரியும். தனது மகளை கொன்றது அரவிந்த் தான் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் பேச முடியவில்லை. ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்க முடியும். அவளை கொலை செய்ததை மாதவன் கூறியிருக்க வேண்டும். அல்லது வித்யுக்தாவை கொல்ல அரவிந்த் எடுத்த முடிவுக்கு மாதவன் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். அந்த குடும்பத்தின் தலைவரான மாதவன் ஏற்கனவே தனது ஒப்புதல் வழங்கியதால் விக்ரம் ஆதித்தனால் வேறு என்ன செய்ய முடியும்? உண்மையில் விஷ்ணுவர்தன் கூட வித்யுக்தாவை கொலை செய்ய ஒப்புக்கொண்டார். இந்த குடும்பத்தில் அவருடைய பேச்சு எடுபடாததால் விக்ரம் ஆதித்தனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. இந்த மாதவன் குடும்பம் வெளியாட்களை கொடூரமாக நடத்துவது மட்டுமல்ல, அவர்களின் குடும்ப உறவுகளை கூட அப்படிதான். அவந்திகா மற்றும் ரவி ஆகியோர் ஒன்றாக முடிவு செய்தனர். விக்ரம் ஆதித்தன் தான் அவர்களுக்கான தொடக்கமாகும். எனினும் அவர்கள் திரும்பி செல்ல நினைத்தனர். அவர்களுக்கு பின்னால் வெகு தொலைவில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவள் இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டதாக தோன்றியது. ரவியும் அவந்திகாவும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். யார் நீ? உனக்கும் மாதவன் குடும்பத்துக்கும் என்ன உறவு என்றாள். மிகவும் ஆடம்பரமான உடையில் இருந்த அந்த பெண்மணி அவர்கள் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை. ரவி கண்களை சுருக்கி, நீ மாதவனோட பொண்ணு தானே, சொல்லு என்றான். என்னை யாருக்கும் அவ்வளவா தெரியாது என்று அந்த பெண் விலக்கி செல்வதற்கு முன்பு ஒரு வித்தியாசமாக சிரித்தாள். வெயிட் பண்ணுங்க, அவந்திகா அவளை தடுத்தாள். ஆனால் அந்த பெண் கேட்காமல் விலகி சென்றாள். அவந்திகா அலித்ராவிடம் அவளை நிறுத்து என்று கட்டளையிட்டாள். சரி அவந்திகா என்று அலித்ரா முன்னோக்கி சென்றாள். அதற்குள் அரவிந்த் ஒரு சில காவலர்களுடன் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றான். நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றான். அவன் திடீரென்று வந்து எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டான். அலித்ரா வேகமாக அவந்திகாவின் பின்னால் வந்து நின்று கொண்டாள். அரவிந்த் அவர்களை கோபமாக பார்த்து, ரவி, நீங்க என்ன பண்ற?
பார்ட்டி ஹாலை விட்டுட்டு இங்க எங்க வீட்டு தோட்டத்துல வந்து என்ன பண்ற என்றான். ரவி அவனிடம், ஏன் உங்க தோட்டத்துக்கு யாரும் வரக்கூடாதா? எதுவும் பொக்கிஷம் வச்சிருக்கியா? நாங்க பாதுகாப்பா இருக்கணுமா என்ன என்றான். எங்க வீட்டுல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இது மாதவன் குடும்பத்தோட பிரைவேட் பிளேஸ். உங்களை போல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வர அனுமதி கிடையாது என்று அரவிந்த் முரட்டுத்தனமாக கூறினான். அதனால பார்ட்டி ஹாலுக்கு திரும்பி போங்க. ஒருத்தவங்க வீட்டை தேவையில்லாம சுத்தி பாக்குறத விடுங்க என்றான். நம்ம கிளம்பலாம். மாதவன் குடும்பம் நம்மள இங்க வெல்கம் பண்றதா தெரியல. நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். நம்ம போலாம் என்று அவந்திகா கூறினாள். அவர்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருப்பதால் இங்கிருந்து உடனே செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் பின் வாங்குவதை பார்த்து அரவிந்த் கண்களை சந்தேகத்துடன் சுருக்கி தனது காவலரிடம் கிசுகிசுத்தார். அவங்க தோட்டத்துல என்ன பண்ணாங்க, யார பார்த்தாங்கன்னு விசாரிங்க என்றான். சரிங்க சார் என்று காவலர் தலையசைத்தார். இருப்பினும் விசாரணை எதுவும் செய்யப்படவில்லை. அவந்திகாவும் ரவியும் எதையும் செய்ததாகவோ அல்லது யாரையும் சந்தித்ததாகவோ தெரியவில்லை. ஆனால் சில காரணங்களால் அரவிந்துக்கு ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது. இருப்பினும் அது என்னவென்று சரியாக அவனுக்கு தெரியவில்லை. அவந்திகாவும் ரவியும் மாதவன் குடும்பத்தின் வீட்டில் இருந்து வெளியேறி காரில் ஏறினார்கள். ரவி உடனடியாக அவந்திகாவிடம் லேப்டாப்பை கொடுத்தான். இந்தா. தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு லேப்டாப்பில் வேலை செய்ய தொடங்கினாள். முன்னால் அமர்ந்திருந்த அலித்ரா அவர்களின் பதட்டத்தை கவனித்து, என்னாச்சு, ஏதாவது நடந்துச்சா? நான் எப்படி எதையும் கவனிக்காம விட்டுட்டேன் என்றாள். ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் தகவல் தேவை என்று அவந்திகா தனது கண்களை லேப்டாப்பின் ஸ்கிரீனில் இருந்து எடுக்காமல் கூறினாள். என்ன? அங்க ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு. இந்த முறை ரவி அவளிடம் கூறினாள். ரவி கூறியது அவளுக்கு இன்னும் விளங்கவில்லை. அந்த பொண்ணு யாரு? அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது, வித்தியாசமா இருந்தா என்றாள். ஆமா, அவளிடம் நம்ப முடியாத ஏதோ ஒரு தவறு இருந்தது. இந்த பெண்ணை பற்றிய எல்லாவற்றையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டி இருந்ததால் எல்லாவற்றையும் அலித்ராவிடம் விளக்க அவந்திகாவிற்கு நேரமில்லை. அவள் பிஸியாக இருந்தாள். மாதவன் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான சாவியாக இருக்கலாம். வித்யா மாதவனின் ஒரே மகள் உடலில் குறைபாட்டுடன் பிறந்தவள். அவள் பிறந்ததில் இருந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையாக இருந்தாள். அதுவும் இல்லாமல் இளம் வயதிலேயே கிராமத்தில் இருந்த மாதவன் குடும்பத்து உறவினர்களால் கவனித்துக் கொள்ள அனுப்பப்பட்டாள். அவள் 18 வயதாக இருந்தபோது பல்கலைக்கழகத்தில் சேர சென்னை சென்றாள். படித்து முடித்து பட்டம் பெற்ற பிறகு அவர் கிராமத்திற்கு திரும்பினாள். அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் மாதவன் குடும்பத்திடம் வந்தாள். அவள் மாதவன் குடும்பத்தின் மகள் என்பதே பலருக்கும் தெரியாது. ரவி அவளுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்க ஒரே காரணம், மாதவனின் மகள் உடலில் குறைபாடு இருப்பவளாக கேள்விப்பட்டதோடு அவளுடைய நோயை கவனித்துக் கொள்வதற்காக தனது அறையிலேயே தனது நாட்களை கழித்தாள். அது தவிர மாதவன் குடும்பத்தில் உள்ள மற்ற முக்கியமான பெண்களை அவர்கள் ஏற்கனவே சந்தித்திருந்தார்கள். எனவே அவர்கள் சந்திக்காத ஒரே ஒரு பெண் அவள் மட்டும்தான். இருப்பினும் வித்யாவை பற்றி உண்மையில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது அவந்திகாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ரவி அவந்திகா ஏதோ யோசிப்பதை புரிந்து கொண்டான். அவந்திகாவின் தேடல் அடிப்படைகளுக்கு அப்பாற்பட்டது. இருப்பினும் அவர்கள் ஹில்ஸ் ரெசிடென்ஸ்க்கு திரும்பிய போது ராஜச்சந்திரன் அவர்களுக்கு மேலும் சில தகவல்களை வழங்கினார். நீ அவளை பத்தி ஏன் கேக்குற? அந்த பொண்ணு யாரும் பார்த்தது கிடையாது. அவ குழந்தையா இருக்கிறப்பயே அவளுக்கு உடம்பு முடியலன்னு கிராமத்துல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுலதான் அவளை கவனிச்சுட்டு இருந்தாங்க. நான் கூட அவளை பார்த்ததில்ல. மாதவன் குடும்பத்துக்கு 3 பசங்க மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னு தெரியல, வித்யா சம்பந்தமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது என்றார். அவர் கூறியதற்கு அவந்திகா, நீங்க சொல்றது பார்த்தா இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு தெரியுது. அவங்க குடும்பத்துல இருந்து இன்னும் என்னென்ன வெளியில வரப்போகுதுன்னு தெரியல. வித்யுக்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா எனக்கு இது புரியல. மாதவன் குடும்பம் பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா, அதுவும் உடம்பு முடியாம இருக்கா அப்படின்னு கவலைப்பட்டதா தெரியல. இந்தியாவிலேயே பெஸ்ட் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஏன் கிராமத்துக்கு அனுப்பி வைக்கணும்? அங்க வச்சு ஏன் வைத்தியம் பார்க்கணும் என்று ஒன்றும் புரியாமல் குழம்பினாள். வித்யா 5 வருஷத்துக்கு முன்னாடி மாதவன் குடும்பத்திற்கு வந்திருந்தாலும் அவ எப்பவும் பயத்தோடையே இருந்தா. அவங்க அப்படி இருக்கிறத பார்த்தா ஏன் மாதவன் குடும்பம் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும்? அதற்கு ராஜச்சந்திரன், மாதவன் பொண்ணுங்களை விட பையங்களை தான் ரொம்ப மதிக்கிறாரு. ஆனா நீ சொல்றதும் சரிதான். அவங்க குடும்பம் இப்படி அவளை ஒதுக்கி வச்சிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல இப்ப அவனுக்கு தேவை லாபம். அதனால இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு வச்சுக்கிறதுல லாபம் கிடைக்கும்ல. அவ இல்லன்னு ஏன் போய் சொல்றாங்க? அவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்க என்ன காரணம்னு தெரியலையே என்றார். இது உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மாதவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லா பொண்ணுங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. வித்யுக்தா கூட தேசிய புலனாய்வு அமைப்புல சேரணும்னு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இன்னொரு பொண்ணு டாக்டர்.
அப்படி இருந்தும் வித்யாவை அவங்க நடத்துற விதம் ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று அவந்திகா கூறினாள். ரவி தலையாட்டினான். அது ஏன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அலித்ரா தயக்கத்துடன் கையை உயர்த்தினாள். ஏன்னு எனக்கு தெரியும் என்றாள். ஏன் என்று அவந்திகாவும் மற்றவர்களும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஜானின் குழு கூட அதிர்ச்சியடைந்தது. அவளுக்கு எப்படி காரணம் தெரியும்? அலித்ரா வேகமாக கூறினாள். ஒருவேளை அவளும் என்ன போல இருக்கலாம். நான் குழந்தையா இருந்த போவே என்னோட அப்பா அம்மா நான் வேணாம்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் கெட்ட நேரத்துல பிறந்துட்டேன்னு என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம என்னால குடும்பம் மொத்தமும் நாசமா போயிடுமா, அதனால பயந்துகிட்டு என்ன இப்படி. ஒருவேளை இந்த வித்யாவும் என்ன மாதிரி கெட்ட நேரத்துல பிறந்துட்டாலோ என்னவோ என்று கூறினாள். அவந்திகா சற்று தலையாட்டினாள். உனக்கு ஒரு காரணம் இருக்கு. ரவி சிரித்தான். நான் சொல்ல நினைச்சேன், மாதவன் குடும்பத்தை போல இருக்கிற குடும்பம் எல்லாம் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்திருந்தாலும் இவ்ளோ நாளு உயிரோடெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. வித்யுக்தாவை போல கொன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க என்றான். ராஜச்சந்திரன் தலையை அசைத்து சிரித்தார். சான்ஸே இல்ல. மாதவன் குடும்பம் இவ்ளோ மூட நம்பிக்கை மேலெல்லாம் அதுவும் இல்லாம செந்தில்நாதன் குடும்பத்தோட பொண்ணு அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாதவன் குடும்பம் ஆளை மட்டும்தான் பார்க்கும். அவங்களோட குழந்தைங்க கூட லாபம் ஈட்டுபவர்கள் தான், ஆனா மூட நம்பிக்கை உள்ளவங்க கிடையாது என்றார். அவந்திகாவும் ரவியும் திடீரென்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரவி ஆர்வமாக, தாத்தா, செந்தில்நாதன் குடும்ப மகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதற்கு ராஜச்சந்திரன், ஓ நான் மறந்தே போயிட்டேன். வித்யாவும் அனுப்பமாவும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நாள்ல பிறந்தவங்க. அத சொல்ல மறந்துட்டேன். அவர் கூறியதை கேட்டதும் ரவியும் அவந்திகாவும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களுடைய எண்ணம் எங்கோ சென்றது. அவந்திகா திடீரென எழுந்து நின்றாள். அவள் கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசித்தன. இந்த அனுப்பமா மாதவன் குடும்பத்தோட ரகசிய தொடர்பு வச்சிருக்காங்க என்றாள். ராஜச்சந்திரன் தீவிரமான தோற்றத்துடன், ஆனா இது சாத்தியம்தானா? மாதவன் குடும்பம் உண்மையிலேயே இது போல வேலையெல்லாம் பார்க்குமா என்றார். அதெல்லாம் தெரியல தாத்தா, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிப்போம் என்று அவந்திகா ரவியை பார்த்து, நமக்கு ஷாமோட ஹெல்ப் வேணும் என்றார். ஷாம் பெயரை கேட்டதும் அவனுக்கு வெறுப்பு வந்தது. நான் இப்பவே அவனுக்கு கால் பண்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவந்திகா அலித்ராவையும் மற்றவர்களையும் பார்த்து, நீங்க யாராவது சென்னை போயிட்டு எனக்காக ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வர முடியுமா என்றாள். யார் அவந்திகா அழைச்சிட்டு வரணும் என்று அவர்கள் கேட்டார்கள். நாம ஐவி சிண்டிகேட்ல இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்ல, அந்த பொண்ணை தான் அழைச்சிட்டு வரணும் என்றாள். வித்யாவோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் வித்யாவும் அவங்க என்றாள். அவந்திகா புன்னகையுடன் தலையசைத்தாள். நீ நினைக்கிறது சரிதான், அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க என்றாள். இந்த உலகில் ஒரே மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் இவர்கள் ஐவி சிண்டிகேட்டின் மெயின் பேஸில் இருந்தாள். இதன் பொருள் அவளுடைய அடையாளம் நிச்சயமாக முக்கியமான ஒன்று. ஒருவேளை அவள் உண்மையில் வித்யாவுடன் தொடர்புடையவளாக இருந்தால் மாதவன் குடும்பமும் ஐவி சிண்டிகேட்டுடன் தொடர்புடையது என்று அர்த்தமல்லவா? அவந்திகா அதை பற்றி யோசிக்க மாதவன் குடும்பத்தின் மீதான சந்தேகங்கள் அவளுக்கு அதிகமானது. இந்த நேரத்தில் இவர்கள் மாதவன் குடும்பத்தை அழிப்பதோடு மட்டுமில்லாமல் மறைக்கப்பட்ட பல சதி திட்டங்களும் வெளிவரும் என்று அவள் உணர்ந்தாள். அவந்திகாவின் சந்தேகம் ஏற்கனவே மாதவன் குடும்பத்தின் மீது இருந்ததால் அவர்கள் எங்கு சென்றாலும் விடமாட்டாள். அவர்கள் ஷாமை தொடர்பு கொண்டு நம்பிக்கையுடன் சில தகவல்களையும் அவளிடம் கூறினார். ஷாமும் உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டான். அந்த பெண்ணை அழைத்து வர ஜான் மற்றும் வுல்ஃப் சென்னைக்கு சென்றனர். இப்போது அவர்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். அனைத்தும் வெளிவந்த பிறகு மாதவன் குடும்பத்தினருக்கு பெரிய சூறாவளி காத்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் ஆத்மிகா நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு செந்தில்நாதன் குடும்பம் ஆதித் நாராயணன் குடும்பமும் ஜனாதிபதியையும் அனுஷ்யாவையும் பார்க்க அரவிந்தை அவர்கள் அழைத்து சென்றனர். அரவிந்த் ஒருவரின் மனதில் சுலபமாக இடம் பிடிக்க தெரிந்தவன். அவனுடைய முயற்சிகள் மூலம் மாதவன் குடும்பத்தின் மீதான அவர்களின் தப்பெண்ணம் மெதுவாக குறைய தொடங்கியது. மேலும் ஆத்மிகாவும் அவர்கள் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியில் இருப்பதால் அவர்கள் படிப்படியாக அவர்களை நம்ப ஆரம்பித்தார்கள். இது ஆத்மிகாவை அரவிந்திற்கு திருமணம் செய்து வைப்பது ஒரு மோசமான யோசனை அல்ல என்று உணர்ந்தார்கள். மாதவன் குடும்பத்தை பற்றிய அவர்களின் எண்ணம் மெதுவாக மேம்பட்டது. அனுப்பமா தினமும் மாதவன் குடும்பத்தை பற்றி அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடன் எப்போதும் புகழ்ந்து பேசிக் கொண்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நினைத்தபடி மாதவன் குடும்பம் மோசமான குடும்பம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பல விஷயங்களில் அவர்களுக்கு சந்தேகம் மட்டுமே இருந்தது மற்றும் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. அவர்கள் பல ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்தனர். மேலும் அவர்கள் சந்தேகிக்கத்தக்க விதமாக இதுவரை அவர்கள் நடந்து கொள்ளவில்லை.
அதனால் ஒருவேளை அவர்கள் மாதவன் குடும்பம் உண்மையில் அப்பாவி என்று நினைத்தார்களோ? அனுபமா மாதவன் குடும்பத்தை காப்பாற்றுவதில் அதிக அக்கறை காட்டுவதோடு சந்திரன் குடும்பத்தின் மீது பழியை போடுவதற்காக இன்னும் அதிக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சந்திரன் குடும்பம் மாதவன் குடும்பத்தை பழி வாங்க விரும்பியதால் தான் மாதவன் குடும்பத்தின் மீது பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் என்று அவர்களிடம் கூறினாள். அனுபமா கூறுவதை அவர்களால் நம்ப முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. அவர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாதவன் குடும்பத்துடனான உறவை மேம்படுத்திக் கொண்டிருந்தனர். அதுவும் இல்லாமல் சந்திரன் குடும்பத்தில் இருந்து தங்களை தூர விலக்கி கொண்டனர். இந்த மாற்றங்கள் அனைத்தும் மாதவன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தன. அவர்களுக்கு நல்ல விஷயங்களாக ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருந்தன. இதையெல்லாம் பார்த்து மாதவன் திருப்தி அடைந்தார். மாதவன் குடும்பத்தின் கையில் ஜனாதிபதி பதவி கிடைத்த பிறகு ஆத்மிகா மற்றும் அரவிந்தின் நிச்சயதார்த்தத்தை கேன்சல் செய்ய அனுபமா ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாள். ஆத்மிகாவிற்கும் அரவிந்திற்கும் இடையில் உண்மையில் எதுவும் நடக்கவில்லை. அது எல்லாமே ஒரு நாடகம்தான். ஆத்மிகா அரவிந்தை காதலிக்கிறாள். அதனால் அவனுடன் சேர்ந்து இருக்கும் வரை அவள் பெயரை கெடுக்கக்கூடிய வதந்திகளை பற்றி அவள் கவலைப்படவில்லை. இது அவர்களுக்கு இடையே நடந்த போலியான நிச்சயதார்த்தம் ஆகும். ஏனெனில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்களின் உறவு ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரிதான். ஆனால் அது கண்டுபிடிக்கப்படாதது. இவை அனைத்தும் மாதவன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காகவே நடந்தன. ஜனாதிபதியின் உடல்நிலை மோசமடைந்து கொண்டிருந்தது. மாதவன் குடும்பத்தினர் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தனர். வெற்றி நெருக்கத்தில் இருந்தது. ஜனாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்து அடுத்த தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினார். எல்லாம் அவர்களுக்கு கைகூடும் நேரத்தில் திடீரென்று ஷாம் மெக்கானிக்கல் ஹார்ட்டை செய்து முடித்து விட்டதாக கூறினான். இந்த செய்தியானது அவர்களுக்கு பெரும் இடியாக விழுந்தது. ஜனாதிபதியை காப்பாற்றி விடுவார்களா? இந்த செய்தியை அவர்களுக்கு கூறியது அனுபமாதான். ஷாம் உண்மையிலேயே ஹார்ட் செஞ்சு முடிச்சிட்டானா? மாதவன் அவன் நம்பிக்கையில் கேட்டார். அந்த மெக்கானிக்கல் ஹார்ட் ரெடி பண்ண அதுக்கு தேவையான மெட்டீரியல் கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படி இருக்கிறப்போ எப்படி ரெடி பண்ணா என்றார். அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷாம் சொன்னபடி சந்திரன் குடும்பம் தான் அவனுக்கு அந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம அந்த அவந்திகா தான் அந்த மெக்கானிக்கல் ஹார்ட்டை ரெடி பண்ணுது. யாருக்கும் தெரியாம இதை பண்ணிருக்கா என்று அனுபமா கூறினாள். மெக்கானிக்கல் ஹார்ட் டிசைன் மட்டுமே இருந்தது. அவள் தற்போதைய முன்னேற்றம் குறித்து எந்த தகவலையும் கொடுக்காமல் யாருக்கும் தெரியாமல் அதை செய்து கொண்டிருந்தாள். கூறியதை கேட்டதும் மாதவன் கோபமானார். அவளை முதல்ல கொல்லணும், நம்மளோட திட்டத்தை எல்லாம் திரும்ப திரும்ப பாழாக்கிடுறா என்று கோபத்தில் கத்தினார். அரவிந்தும் கோபமாக இருந்தான். அவந்திகா அவ்வளவு திறமையானவள் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவள் ABC நிறுவனத்தை அழித்த போது சிறந்த புத்திசாலித்தனமான பிசினஸ் உமன் என்று நினைத்தான். அவள் இது போன்ற ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட்டை அவளால் செய்ய முடியும் என்று அவன் நினைக்கவில்லை. அவர்கள் உண்மையிலேயே அவளை சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டனர். தாத்தா, நீங்க சொல்றது சரிதான். நான் அவளை கொன்னு எப்படியாவது அந்த மெக்கானிக்கல் ஹார்ட்டை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று கோபமாக கூறினான். திடீரென்று அந்த நேரத்தில் மாதவனின் போன் ஒலித்தது. அனுஷ்யாவிடம் இருந்து அழைப்பு வந்தது. மாதவன் மிகுந்த ஆர்வத்துடன் போனை எடுத்து, ஹலோ, சொல்லுங்க மேடம், எதுக்கு போன் பண்ணீங்க? திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு மேடம்? ஜனாதிபதி நல்லா இருக்கார்ல என்றார். மாதவன் கேட்டதற்கு எதுவும் சொல்லாமல், மாதவன், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு வர முடியுமா? மேயர் விஷ்ணுவர்தனையும் மத்த எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க என்று கூறினார். மாதவன் ஆர்வமாக, மேடம், இங்க எல்லார் கூடயும் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க என்று தயங்கி கேட்டார். இது ஜனாதிபதியோட உடல்நல பத்தி தான் பேசணும். இப்பவே எல்லாரும் கிளம்பி வாங்க, மத்த விஷயத்த பத்தி இங்க வந்து நேர்ல பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார். அவர் கூறியதை கேட்டதும் மாதவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சந்தோஷத்தில் இருந்தார். கண்டிப்பாக ஜனாதிபதிக்கு ஏதோ ஆகிவிட்டது, அதற்கு தான் பேச அழைக்கிறார் என்று நினைத்தார். மாதவன் போனை கட் செய்துவிட்டு குதூகலமாக, எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. அனுஷ்யா மேடம் கால் பண்ணாங்க. நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. உடனே வரணுமா? ஏதோ ஜனாதிபதியோட உடல் நல பத்தி நம்ம கூட பேசணும்னு சொன்னாங்க என்று அங்கு இருந்தவர்களிடம் கூறினார். விஷ்ணுவர்தன் குழப்பமடைந்தார். நம்ம எல்லாரையும் அங்க வர சொன்னாங்களா? அதுவும் ஜனாதிபதியோட உடல்நல பத்தி பேசுவா என்றார். மாதவன் தலையாட்டினார். உடனே அவருக்கு மற்றொரு அழைப்பு வந்தது. இப்போது அனுபமாவிடம் இருந்து வந்தது. அனுஷ்யா மேடம் அவளுக்கு கால் செய்து வர சொல்லி இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அனுபமா போனை வைத்துவிட்டு, ஜனாதிபதி ரொம்ப சீரியஸா இருக்காரோ என்றாள். இந்த செய்தியானது மாதவன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம ஆசைப்பட்டது நடக்க போதுன்னு தோணுது
இல்லனா அவங்க எதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லணும் என்று மாதவனின் கண்களில் உற்சாகம் நிறைந்து இருந்தது. இரு, நம்ம நினைச்சது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம் என்று அவர்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்த அனுபமா செந்தில்நாதன் மற்றும் ஆதித் நாராயணன் குடும்பத்தை வரவழைத்தார். செந்தில்நாதன் கூட ஜனாதிபதி உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக சந்தேகித்தார். அவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவதற்கு ஒரே காரணம், அவர்கள் ஜனாதிபதியுடன் மிக நெருக்கமானவர்கள். ஜனாதிபதி திடீரென இருந்தால் அது ஒரு தேசிய நெருக்கடியாக இருக்கும். மேடம் ஜனாதிபதி அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களின் உதவி கேட்க வேண்டும். அவர்கள் விஷயத்தை உறுதி செய்த பின்னர் மாதவன் குடும்பத்தினரால் அவர்களின் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. மாதவன் குடும்பம், செந்தில்நாதன் குடும்பம், ஆதித் நாராயணன் குடும்பம் உட்பட அனைவரும் ஜனாதிபதியின் வீட்டிற்கு விரைந்து சென்றனர். இந்தியாவின் அதிகார அமைப்பு நாளை கைமாறும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். மாதவன் செந்தில்நாதனையும் ஆதித் நாராயணனையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் உண்மையிலேயே ஜனாதிபதியின் உடல்நிலை பற்றி அக்கறை கொண்டிருந்தனர். செந்தில்நாதன், எதுவா இருந்தாலும் நாம உள்ள போனாதான் என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியும். வெளியிலேயே நின்னுகிட்டு இருந்தா நடக்கிறது எல்லாம் மாறிடுமா என்ன என்றார். நீங்க சொல்றதும் சரிதான், வாங்க போலாம் என்று கூறினார். ஜனாதிபதி இறக்கும் தருவாயில் இருந்ததால் நாடு மற்றொரு தேர்தலை எதிர்கொள்ளும். மாதவன் குடும்பத்திற்கு வெற்றி பெற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே ஜனாதிபதியின் இறந்த உடலை அவர்கள் பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தனர். அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் உள்ளே நுழைந்த போது சந்திரன் குடும்பம் அங்கே இருப்பதை அவர்கள் கவனித்தார்கள். ராஜச்சந்திரன் மற்றும் ரவி அவர்கள் மட்டுமல்லாமல் கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் மிதுன் கூட இருந்தான். அவனுடைய ராணுவ படை வீரர்களும் இருந்தனர். அவர்களை கவனித்த போது இவர்களின் சந்தேகம் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போது அனுஷ்யா ஷாம் மற்றும் அவந்திகாவை அங்கு அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். அவர்கள் அனைவரையும் கவனித்த ஆத்மிகா பொறுமை தாங்காமல் முதலில் கேட்டாள், அத்தை, மாமா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நீங்க ஏன் எல்லாரையும் இங்க வர சொன்னீங்க? என்ன ஆச்சு என்றாள். ஆத்மிகா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா என்று அனுபமா அவளை அதட்டினாள். ஆனால் அவளும் கவலையுடன் கேட்டாள், அக்கா, நீங்க ஏன் இங்க எல்லாரையும் வர சொன்னீங்க என்றாள். அனுஷ்யா அம்மாவையும் மகளையும் பார்த்தாள். அனுபமா அவர்களுக்கு பின்னால் ஏமாற்றத்தையும் பிற உணர்ச்சிகளையும் காண முடிந்தது. இருப்பினும் அவளுடைய அக்கா அதை மறைக்க மிகவும் கடினமாக முயற்சிப்பதாக தோன்றியது. அனுஷ்யா பெருமூச்சு விட்டார். அது உங்களுக்கு சீக்கிரமே தெரிய வரும் என்றார். மாமா ரொம்ப சீரியஸா இருக்காங்க தானே என்று ஆத்மிகா மீண்டும் கேட்டாள். ஆனா அவந்திகா தான் மெக்கானிக்கல் ஹார்ட்டை செஞ்சு முடிச்சிட்டேன், மாமாவை காப்பாத்திடலாம்னு சொன்னாளே, இப்ப என்னாச்சு என்றாள். இந்த கட்டத்தில் ஆத்மிகா மீண்டும் அவந்திகாவை டார்கெட் செய்தாள். அவந்திகா, மாமாவுக்கு ஏதாவது ஆச்சு, நீ அவ்வளவுதான் சொல்லிட்ட, நீ செத்துடுவ பாத்துக்க. நீ ஏன் அந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவே இல்ல? எல்லாரையும் தேட சொல்லி மட்டும் சொல்லியிருந்தல. இது என்ன உன்னோட உயிரா? இவ்ளோ அலட்சியமா இருக்க? மாதவனும் கோபமாக பேச ஆரம்பித்தார். உங்க சந்திரன் குடும்பம் மெக்கானிக்கல் ஹார்ட்டை ஏன் இவ்ளோ மறைமுகமா யாருக்கும் தெரியாம உருவாக்குனீங்க? நீங்க ஜனாதிபதியை ஏதாவது பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கீங்களா என்ன? ரொம்ப சந்தேகமா இருக்கே நீங்க பண்றதெல்லாம். ஜனாதிபதிக்கு மட்டும் அப்படி ஏதும் ஆச்சு, உன்னோட சந்திரன் குடும்பம் இந்த நாட்டோட துரோகிகளா ஆயிடும், பாத்துக்கோ என்றார். எல்லாரும் சொல்றது பார்த்தா நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்க போல. நீ மெக்கானிக்கல் ஹார்ட் பத்தின விஷயத்த வெளியிட விரும்பல, அதனால நீ என்னதான் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க, எங்க கிட்ட சொல்லு. நீ ஜனாதிபதியை கொலை பண்ணி இந்த நாட்டை காட்டி கொடுக்க எதுவும் பிளான் பண்ணிருக்கியா என்ன என்றாள். அவர்கள் எல்லோரும் கூறுவதை பார்த்து அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. அவளுடைய கோபமான 2 கண்கள் அவர்களை விரித்து பார்த்து, வெயிட், உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. நாங்க ஒன்னும் வேணும்னே மெக்கானிக்கல் ஹார்ட் விஷயத்த மறைக்க விரும்பல. ஆனா அதை கெடுக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. அதை செய்ய விடாம பண்றதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து அதை பாதுகாக்க தான் நான் வெளியில யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லல என்றாள். அவள் கூறியதை கேட்டு அங்கு இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மாதவன் தான் முதலாவதாக முந்திக் கொண்டு, நீ என்ன சொல்ற அவந்திகா என்றார். அவந்திகா, நீ யார் மேல குற்றம் சொல்ற? நீ யாருன்னு நேரடியா சொல்லு. எங்களெல்லாம் அவமதிச்சதுக்காக உன் மேல கேஸ் போட்டுடுவேன், பாத்துக்கோ என்றாள். இப்போது ஆத்மிகா மாதவன் குடும்பத்தின் மருமகளாக இருந்ததால் அவள் அவர்கள் என்று சொல்லி ஆதித் நாராயணன் குடும்பத்தையோ செந்தில்நாதன் குடும்பத்தையோ குறிப்பிடவில்லை. ஆனால் மாதவன் குடும்பத்தினரை குறிக்கிறது. இப்போது ஆத்மிகா மாதவன் குடும்பத்தின் பக்கம் இருக்கிறாள் என்பதை அவந்திகா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் இங்கே இருப்பதால் மாதவன் குடும்பத்தை அவமானப்படுத்த அவள் அவந்திகாவிற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்க மாட்டாள். அவளுடைய முட்டாள்தனமான நடிப்பை கண்டு அவந்திகா தலையை ஆட்டினாள். நீ ஆதித் நாராயணன் பரம்பரை,
நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இவங்களுக்கெல்லாம் முக்கியம் இல்ல, உனக்கு சீக்கிரமே தெரிய வரும் என்று நக்கலாக கூறினாள். நீ என்ன சொல்ற? லூஸ் மாதிரி பேசுற, நீ என்னதான் சொல்ல வர என்று ஆத்மிகா கேட்டாள். அனுபமா உள்ளிட்ட மாதவன் குடும்பத்தில் இருந்தவர்களின் முகம் எல்லாம் அதிர்ச்சியில் இருந்தது. அவந்திகா கூறியது அவர்களின் இதயத்தை நடுங்க செய்தது. நான் என்ன சொல்றேன்னா, மாதவன் சாரோட ஒரே பொண்ணு, அவங்க கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். அவந்திகா அங்கு இருந்தவர்களை எல்லாம் சுற்றி பார்த்தாள். எங்க உங்க பொண்ணு காணோம்? வந்துட்டு இருக்காங்களா? அவங்க ஏன் இங்க வரல என்றாள். மாதவனின் கண்களில் கோபம் தெரிந்தது. அவர் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு, மாதவன் குடும்பத்துல யார் வந்தா உனக்கு என்ன, வரலனா உனக்கு என்ன, அதுக்கும் இங்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம், எங்களை ஏன் இங்க வர சொன்னீங்க? இந்த பொண்ணோட கேவலமான கேள்வியெல்லாம் என்னால காதுல வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது என்றார். நம்ம தேவையில்லாம பேச வேண்டாம், எதுக்குமா எங்களை வர சொன்ன, அத முதல்ல சொல்லு என்று செந்தில்நாதன் கேட்டார். எவ்வாறாயினும் இங்கு வர சொன்னதற்கு காரணம் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, ஆனால் அந்த விஷயத்திற்கு மாதவன் குடும்பத்துடன் நிறைய தொடர்பு இருக்கக்கூடும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அனுஷ்யா சேரில் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டார். நான் உங்களை எல்லாம் வர சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டி இருக்கு. அத அவந்திகா சொல்லுவா, அதனால எல்லாரும் ப்ளீஸ் உட்கார்ந்து அமைதியா கேளுங்க என்றார். அறையில் பதட்டம் அதிகரித்தது. அவர்கள் தீவிரமான தோற்றத்துடன் அமர்ந்தனர். சந்திரன் குடும்பம் மட்டுமே எப்போதும் போல் நிதானமாக இருந்தது. அவந்திகா அசைவில்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அனுஷ்யா அவந்திகாவை பார்த்து, அத சொல்ல அவந்திகா, நான் உன்னை நம்புறேன் என்றார். அவந்திகா தலையசைத்தார். அந்த நேரத்தில் அனுஷ்யா நம்ப முடியாத அளவிற்கு சோகமாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். உண்மையை சொல்ல அவர்களுக்கு தைரியம் இல்லை. இருப்பினும் மாதவன் குடும்பத்தை பற்றி அனைவருக்கும் முன்னால் வெளிப்படும் பொறுப்பை ஏற்க அவந்திகா தயாராக இருந்தாள். அவள் இவ்வளவு காலமாக காத்திருந்த பழிவாங்கல் இதுதான். ரவிக்கு விபத்து நடந்ததில் இருந்து அவள் இந்த தருணத்திற்காக திட்டமிட்டு காத்திருந்தாள். அந்த நாள் ஒரு வழியாக வந்துவிட்டது. சந்திரன் குடும்பம் இதை நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தது. இந்த தருணத்திற்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு நாள் காத்திருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இன்று எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. கடைசியாக அவந்திகா மாதவன் குடும்பத்தை வெறுப்புடன் பார்த்தாள். எல்லோருடைய இதயத்திலும், குறிப்பாக மாதவன் குடும்பத்தினருக்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று தோன்றியது. அவர்கள் சில காரணங்களால் தப்பிக்க விரும்பினர். ஆத்மிகா இன்னும் அடங்காமல், அவந்திகா, நீ என்ன சொல்ல போற? நேரா விஷயத்துக்கு வா, நீ இவ்ளோ நேரம் சீன் போட்டதெல்லாம் போதும் என்றாள். சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறப்போ சொல்லாம இருப்பேனா? நல்லா காது திறந்து வச்சுக்கோங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு காதுல விழும். நல்லா கேளுங்க. மாதவன் குடும்பத்தோட திட்டம் எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு என்று அந்த அறையே அதிரும்படி சத்தமாக கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் மாதவன் குடும்பத்தில் உள்ளவர்களின் இதய துடிப்பு நின்றதாக தோன்றியது. எல்லோரும் அவளை முறைத்து பார்த்தனர். மாதவனுக்கு கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கண் நிறைய கோபத்தோடு அவளை பார்த்தார். மாதவன் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்கள் அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தனர். செந்தில்நாதன் குடும்பமும் ஆதத் நாராயணன் குடும்பமும் அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தனர். என்ன, மாதவன் குடும்பத்தின் திட்டமா? என்ன திட்டம்? என்ன போய் சொல்ற என்று மாதவன் கோபத்தோடு எழுந்து நின்று, நீ ஒரு கேவலமான பொண்ணு, நீ யாருகிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுமா? இது போல தேவையில்லாம கதை கட்டிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கையே நரகமாக்கிடுவேன், பாத்துக்கோ. உனக்கு பின்னாடி சந்திரன் குடும்பம் இருக்கலாம், நான் பார்க்க மாட்டேன். உன்னை சுலபமா கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னன்னு நினைச்ச எங்களை? நீ சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு ஒட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இருப்போம்னா, நாங்களும் போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா நீ ரொம்ப ஓவரா தான் ஆடுற. நான் உனக்கெல்லாம் கடைசியா சொல்றேன், கேட்டுக்கோ. சந்திரன் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்களை எங்களை எதிர்த்தா போதும், சும்மா உக்காந்து ஆணி புடிங்கிட்டு இருக்க மாட்டோம், சரியா? மாதவன் அவர்களிடம் கோபமாக அச்சுறுத்தல்களால் பயமுறுத்தலாம் என்று நினைத்தார். ஆனால் அவந்திகாவும் சந்திரன் குடும்பத்தினரும் அவரை நினைத்து கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அவந்திகா அனைத்தையும் அவர்களிடம் கூறுவாள். எதிரிகளை எதிர்கொள்ளும் போது அவள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாள். நேரம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை, ஏன்னா உங்க மாதவன் குடும்பம் இப்ப அழிய போகுது என்று அவந்திகா வார்த்தை ஜாலம் காட்டிக் கொண்டிருந்தாள். நான் அதை நம்புறேன். சந்திரன் குடும்பம் நீங்க அழியணும்னு நினைக்கிறதோட இல்லாம செந்தில்நாதன் குடும்பமோ அததான் நினைக்குது என்றாள். அவள் கூறியதை கேட்டு செந்தில்நாதன் குழப்பமடைந்தார். அவந்திகா, நீ என்ன பேசுற? செந்தில்நாதன் குடும்பத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்றார். அவந்திகா அவரை பார்த்து, செந்தில்நாதன் சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்க மனைவிக்கும் தெரியாது. உங்களோட பொண்ணு அனுப்பமா உண்மையிலேயே உங்க பொண்ணு கிடையாது. அவங்க மாதவன் குடும்பத்தோட பொண்ணு. அவங்களோட சுய நலத்துக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்தப்பவே
மாதவன் குடும்பம் அவங்களோட பொண்ணு உங்ககிட்ட மாத்தி வச்சுட்டாங்க. அதனால நீங்க பல வருஷமா வளர்த்து வரும் பொண்ணு உண்மையிலேயே மாதவன் குடும்பத்தோட பொண்ணுதான், உங்க பொண்ணு கிடையாது என்று ஆணித்தனமாக கூறினாள். நீ பொய் சொல்ற. நீ என்ன சொன்ன? அனுபமாவும் செந்தில்நாதனும் ஒரே நேரத்தில் கேட்டனர். ஆதித் நாராயணன் குடும்பத்தினர் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு திகைத்து போனார்கள். மாதவன் குடும்பத்தின் உண்மை வெளிவந்தது. இதை பற்றி அவந்திகாவுக்கு எப்படி தெரியும்? ஆத்மிகா திகைத்து போனாள். அவள் என்ன பேசுகிறாள்? அவந்திகா, நீ என்ன முட்டாள்தனமா பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? சம்பந்தம் இல்லாமே பேசிட்டு இருக்கியே. அது சரி விடு. நான் செந்தில்நாதன் குடும்பத்தை சேர்ந்தவ இல்லனா நான் யாரு? எனக்கு தெரியணும், சொல்லு என்று அனுபமா ஒரு பைத்தியக்கார பொண்ணை போல் கத்தினாள். யாரும் அவள் பேச்சை கேட்கவில்லை. அவந்திகா அவளை பார்த்து, அனுபமா, நீங்க யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? மாதவன் குடும்பத்திற்கு திடீர்னு ஹெல்ப் பண்ணதுக்கு இதுதான் ஒரே காரணம். இருந்தாலும் நான் இதை சொல்லியே ஆகணும். இந்த நிலையில இருந்து அவங்களை காப்பாத்த உங்களோட சொந்த மகளையே பணைய வச்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எப்படி இந்த மாதிரியான கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன என்றாள். நீ பொய் சொல்ற. நீ சொல்றது எல்லாம் பொய். உனக்கு என்ன, எங்களெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? கோபத்தினாலும் பயத்தினாலும் அனுபமா நடுங்கிக் கொண்டிருந்தார். அறிவு கெட்டவளே, நீ இது மாதிரி எங்ககிட்ட பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை கொலை பண்ண போறேன் என்று அனுபமா அவளை அடிப்பதற்காக சென்றாள். அனுபமா தன்னை நோக்கி கோபமாக வருவதை பார்த்த அவந்திகா திடீரென்று தன்னுடைய வழியில் இருந்து விலகினாள். அவள் விலகியதால் அனுபமா வேகமாக வந்து தரையில் விழுந்தார். அம்மா என்று ஆத்மிகா தனது தாய்க்கு உதவ விரைந்தாள். அவள் அவந்திகாவை தீவிர வெறுப்புடன் பார்த்தாள். ஏய், என்னோட அம்மாவையே கீழே தள்ளிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்றாள். அவளுடைய அம்மா போலவே ஆத்மிகாவும் அதே அளவு கோபத்தை கொண்டிருந்தாள்.